இங்கே வந்து ஜீவ சமாதிகளில் கண்டிப்பாக பாங்க. திருச்செந்தூர் போனால் மெயினாக பார்க்க வேண்டியது வள்ளி மூலஸ்தானம். எப்படியும் நம்ம போய் பார்த்துட்டு வந்துடுவோம். வள்ளி குகை கண்டிப்பாக போகணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சமாதிகள், ஜீவ சமாதிகள் போயிட்டு வரணும். ஜீவ சமாதிகள் எங்கே இருந்தாலும் போயிடுங்கம்மா. நம்ம அடுத்து வந்து ஜீவ சமாதிகள் பற்றி ஒரு சீரீஸே போடப்போம் இந்த சேனலில். நம்மளால் எல்லா சித்தர்களையும் சொல்கிற அளவுக்கு நம்மளுக்கு ஆயுசு பத்துமான்னு தெரில. நம்மளால் எவ்வளோ சித்தர்கள் சொல்ல முடியுமோ அதை அழுத்த சொல்ல போகிறோம். முதலாகவே இதுவே சொல்லிடுறேன். ஐவர் சமாதி, ஐவர் ஜீவ சமாதி, அவங்க தான் திருச்செந்தூர் கோயிலில் இருந்து கட்டினவங்க. அவங்களுடைய சமாதிகள் போயிட்டு வாங்க, நீங்கள் வேண்டது நடக்கும். எனக்கு ஃபஸ்ட்டு டைம் அந்த 5 பேரை போய் பார்த்து வந்து லைஃப்பில் அவ்வளோ சேஞ்சஸ் நடந்தது. உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக நடக்கும். அதை தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வெள்ளிக்கிழமை அங்கே இருக்கும்போது ஸ்வீட்டுகள் அங்கே வாங்கித்தாங்க. அதை பாலால் செஞ்ச ஸ்வீட்டாக வாங்கித்தாங்க. சாமிக்கு வந்து வெண்பட்டாடையாக கொடுங்க. சாமிக்கு நீங்கள் வஸ்திரம் சாத்துறீங்கன்னா வெண்பட்டாடையில் கொடுங்க. நீங்கள் ப்ரமோஷன் வேணும், வேலையில் முன்னேறணும், எனக்கு அதிகாரம் வேணும், நிறையா இப்போ எலெக்ஷனாக வருது, அரசியல்வாதிங்க யாருன்னா இருக்கீங்கன்னா மஞ்சள் கலரில் கொடுங்க.